ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூரில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். எரித்து கொல்லப்பட்ட தமிழரசன் என்ற இளைஞரின் உடல் சற்று நேரத்தில் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்க உள்ள நிலையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களை களத்திலிருந்து வழங்க இருக்கிறார் செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். வணக்கம் துரை வெங்கடேஸ்வரன், அந்த பகுதியில் இப்ப கள நிலவரம் என்னவா இருக்கு, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூர் அடுத்து இருக்கக்கூடிய நெல்வாய் கிராம பகுதியை சேர்ந்த 2 இளைஞர்கள் கடந்த 16ஆம் தேதி அன்று 5 பேர் கொண்ட கும்பலால் அந்த பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட சம்பவத்திலே தமிழரசன் என்கிற அந்த இளைஞர் அந்த சிகிச்சை பலனின்றி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையிலே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையிலே கடந்த புதன்கிழமை அன்று உயிரிழந்த நிலையிலே கடந்த 2 நாட்களாக அந்த குடும்பத்தினரும் அதே போன்று அந்த 2 சமுதாயத்திலும் தொடர்ந்து அந்த பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி தொடர்ந்து போராட்டத்திலே ஈடுபட்டு வந்திருக்கக்கூடிய நிலையிலே நேற்று நள்ளிரவு வேளை இந்த உடன்பாடான எட்டப்பட்ட அந்த பேச்சுவார்த்தையிலே அமைச்சர் உடனான அந்த பேச்சுவார்த்தையிலே உடன்பாடு எட்டப்பட்டதாக கூறப்படும் நிலையிலே அந்த உடலை பிரேத பரிசோதனை செய்து அந்த உடலை வாங்குவதற்காக பெற்று அந்த குடும்பத்தினர் சம்மதம் தெரிவித்த நிலையிலே அந்த பிரேத பரிசோதனையானது முடிந்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையிலிருந்து தற்போது சொந்த ஊரான நெமிலி பகுதிக்கு இந்த நெல்வாய் பகுதிக்கு இந்த உடலானது இன்னும் சற்று நேரத்திலே வரப்பட இருக்கிறது. இதனை ஒட்டி காவல்துறையினர் இந்த கிராமம் முழுவதும் எவ்வித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் தவிர்க்கும் போட்டு சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ந்து இந்த பாதுகாப்பு பணியிலே தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று அதிரடி படையினரும் தற்போது குவிக்கப்பட்டு தொடர்ந்து இந்த கிராமம் முழுவதுமே தற்போது போலீசாருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இறுதி ஊர்வலம் செல்லக்கூடிய பகுதியிலும் ஆங்காங்கே போலீசார் பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுத்தப்பட்டு எவ்வித அசம்பாவிதமும் ஏற்படாமல் தவிர்க்கும் பொருட்டு இந்த பகுதியிலே போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. இதனால் தொடர்ந்து இந்த சம்பவமானது கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த கிராமம் முழுவதுமே தொடர்ந்து பதட்டத்திற்கு உள்ளான நிலையிலே தொடர்ந்து தற்போது போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையிலே இந்த கிராமமானது தொடர்ந்து பதற்ற நிலையை நீடித்து வருகிறது. கள விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன்.